சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு பொது தமிழ்ல யூனிட் 7 வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற யூனிட்ல 15 கேள்விகள் கேட்க போறாங்க. சமீபத்தில் 7/3/2026 அன்னைக்கு டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாம் நடக்குதுங்க. அதில் இந்த 7வது யூனிட்ல 15 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த 15 கேள்வியுமே முழுக்க முழுக்க நம்மளுடைய புக்கில் இருந்து தான், அதுவும் புது புக்கு பழைய புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஒரிஜினல் கேள்வி எடுத்து புது புக்கில் எந்த சாப்டரில் எந்த ஏரியாவில் கேட்டிருக்காங்க, எந்த புக்கில் இருந்து கேட்டிருக்காங்கன்னு புக் ப்ரூஃபோட இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் பாக்ஸுக்கு தான் இவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த புது புக்குன்னு எடுத்துக்கிட்டா நூல்வேலி, பழைய புக்குன்னு எடுத்துக்கிட்டா நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, இதில் தான் அதிகமான கேள்விகள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஒன் பை ஒன்னாக தெளிவாக உங்களுக்கு புக் ப்ரூஃப் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நான் பிடிஎஃபாகவே கொடுக்குறேன். தாராளமாக டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம். இந்த யூனிட் 7 எடுத்துக்கிட்டால் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு இருக்கும். இதில் புக் ப்ரூஃபாக 6வது புக் ப்ரூஃப் கொடுக்குறோம். ஏன்னா இப்போ இந்த சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் 6 எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 6 எக்ஸாம்லயே இந்த பர்டிகுலராக இந்த யூனிட்ல புக்லேருந்து தான் கேட்டுட்டு வராங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். முதல்ல நான் சிலபஸ் கொடுத்துட்டேன். இந்த சிலபஸில் என்ன தலைப்புக்கு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆஸ் யூஷுவல் திருக்குறளில் 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே புக்கில் இருந்து தான், சரிங்களா? அறநூட்களில் இருந்து 2 கேள்வி. அறநூட்கள்னா நாலடியா, நான்மணி கடிகை, பழமொழி 400லாம் வருதுல்ல, அதில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தாராபாரிதிலேருந்து ஒரு கேள்வி, முடியரசர்லேருந்து ஒரு கேள்வி, பாவலர் பெருஞ்சித்தர்னாலேருந்து ஒரு கேள்வி, ஊவே சாமிநாதர் ஐயர்லேருந்து ஒரு கேள்வி, தேவநேய பாவனர்லேருந்து 2 கேள்வியே கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கேள்வி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க, நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் திராவிட மொழி குடும்பத்திலேருந்து ஒரு கேள்வி, பாவேந்தர்லேருந்து ஒரு கேள்வி, ஆக மொத்தம் 15 கேள்வி. இந்த 15 கேள்வியில் நீங்களே பாருங்களேன், எல்லாமே இந்த கலர் பாக்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. 94வது கேள்வியாக கேட்டிருக்காங்க, பொருத்தமான விடையை தேர்வு செய்க. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, காரியதாசன். இது எங்கே இருக்காருன்னு கேட்டால் 9th நியூ புக்கில் இருக்குது, ஓல்டு புக்கில் இருக்குது. ஆனால் நான் 9th நியூ புக்கே எடுத்துக்கிட்டேன். 9th நியூ புக்கில் சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நூல்வேலியில் இங்கே பாருங்கள், சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரிதாசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இது வந்து புக்கில் இருந்து நூல்வேலி பாக்ஸ், கலர் பாக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து 95வது கேள்வியாக முதுமொழி காஞ்சி டேஷ் நூலின் ஆசிரியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மதுரை கூடலூர் கிழார் அப்படின்னு. இது எங்கே இருக்குன்னா, முதுமொழி காஞ்சி பழைய புக்கில் மட்டும்தான் இருக்குது, புது புக்கில் கிடையாதுங்க. 7th ஓல்டு புக்கில் முதுமொழி காஞ்சி அப்படின்ற சாப்டரில் ஆசிரியர் குறிப்பு. இதே நீங்கள் புது புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூல்வேலின் கலர் பாக்ஸ் இருக்கும், பழைய புக்கில் நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்புன்னு இருக்கும், சரிங்களா? ஸோ அதில் இங்கே பாருங்கள், முதல்லையே அவருடைய பெயர் கொடுத்துருக்காங்க, நூல் ஆசிரியர் பெயர். அப்போ இது வந்து கிட்டத்தட்ட இதுவும் கலர் பாக்ஸ் மாதிரினே வச்சுக்கலாம், சரிங்களா? ரைட்டு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 86வது கேள்வியா, பரம்புமலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளாரிடம் கவியரசு என்ற பட்டத்தை பெற்றவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்க இருக்குன்னு கேட்டா, முடியரசரை பொறுத்த வரைக்கும் புது புக்ல இருக்காரு, பழைய புக்ல இருக்காரு. ஆனா இந்த கேள்வி பழைய புக்ல மட்டும்தான் இருக்கு. எங்க இருக்குன்னா 8th ஓல்டு புக்ல யார் கவிஞர் அப்படின்ற சாப்டர்ல ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் முதலே சொல்லிட்டு, ஆசிரியர் குறிப்புனா கிட்டத்தட்ட நூல்வேலி தான். அதில் இங்கே பாருங்க, பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இது அப்படியே டைரக்ட் கொஷின் தான், ஓகேங்களா? இது ஆதி காலத்து கொஷின் இப்போ கேட்டு வச்சிருக்காங்க, ரைட்டு. இன்னும் இதுலேருந்து நமக்கு ஒன்று தெரியுதுன்னா, நம்ம புது புக்கு பழைய புக்கு எல்லாத்தையும் சேர்த்து படிக்கணும் அப்படின்றது மட்டும் தெரியுது இந்த யூனிட்டுக்கு. அடுத்தது 87வது கேள்வியா, தாராபாரதியின் இயற்பெயர் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராதாகிருஷ்ணன். இவர் எங்கே இருக்காருன்னு கேட்டனா, தாராபாரதியை பொறுத்த வரைக்கும் 6th ஓல்டு புக்லேயும் நியூ புக்லேயும் இருக்காங்க.
ஆனால் இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா 6th நியூ புக்கில் பாரதம் அன்றைய நாற்றுங்கால் அப்படின்ற சாப்டரில் நூல்வேலியில் ஃபர்ஸ்ட் லைன்லேயே இருக்குதுங்க. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் பாருங்க, இது வரைக்குமே நம்ம பார்த்த கொஸ்டின் எல்லாமே கலர் பாக்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஆச்சரியம் இல்லை? ஆச்சரியம் இல்லை, அப்படிதான் கேட்குறாங்க. ரைட்டு. அடுத்தது 88வது கேள்வி, பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த ஆண்டு எது? பாரதிதாசன் பொறுத்த வரைக்கும் புது புக்கில் பழைய புக்கில் அங்கங்கே இருக்காங்க, கரெக்டுங்களா? ஆனால் அவருடைய பிறந்த ஆண்டு வந்து பார்த்தோன்னா புது புக்கில் கிடையாதுங்க. நீங்கள் ஒன்றா போய் பாருங்களேன், நூல்வேலி பாக்ஸில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் பழைய புக்கில் அங்கங்கே இருக்காரு. நமக்கு தெளிவாக எங்கே இருக்குதுன்னு கேட்டால் 10th ஓல்டு புக்கில் தமிழ் வளர்ச்சி அப்படின்ற சாப்டரில் நூல் குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, பாவேந்தர் பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்பிரத்தினா. இவர் வந்து 1891 ஆண்டு ஏப்ரல் 29 நாள் புதுவையில் பிறந்தார். பாருங்க தெளிவா இருக்குது. ஸோ அந்த பாவேந்தரோட கீவேர்டு வரத்தால இந்த புக்ல இருந்து தான் அவங்க கொஸ்டின் எடுக்கிறவங்க எடுத்திருப்பாங்க. 1891. சூப்பர்ல, ரைட்டு. பட் பாவேந்தர் பத்தி நிறைய கொஸ்டின் கேட்கல இந்த 5 எக்ஸாம்ல, 6 எக்ஸாம்ல, 2 எக்ஸாம்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம போனது 2025 குரூப் 4 எக்ஸாம்ல கூட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க, கரெக்டா? ஸோ தேவநேய பாவலர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில் தமிழ் சொல் வளம், அது 6th புக்கா 10th புக்கா சரி சொல்லுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூல்வேலியில் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கலர் பாக்ஸில் தாங்க வருது. எங்க என்னங்க இது? ரைட்டு. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது 90வது கேள்வி, பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு அனைத்து வளமும் உண்டென்று சொன்னதோடு தமிழ் சொல் வளம் மிக்கது என கூறியவர் யார்? இதான் கொஞ்சம் வித்தியாசமான கேள்வின்னு சொன்னேன் இல்லையா? 10th புக்கில் தமிழ் சொல் வளம் அப்படின்ற சாப்டர்ல நுழையும் முன், இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நூல்வேலி தெரியுமா அப்படின்ற மாதிரி புக்கில் இருக்கிற கலர் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து நுழையும் முன்னே ஒவ்வொரு சாப்டரோட ஸ்டார்டிங்லேயும் ஒரு கலர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் கேட்டிருக்காங்க. அடேங்கப்பா, அப்போ நான் இதையும் சேர்த்து படிக்கணுமா? அப்போது நமக்கு வந்து நம்ம சிலபஸில் இருக்கிற தலைப்புக்கு எங்கெல்லாம் கலர் பாக்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஒன்று விடாமல் படிச்சிடணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்படி கேட்கும்போது குரூப் 4லாம் இப்படி கேட்பாங்க பாருங்க, தெரிஞ்சுக்குங்க. ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 89வது கேள்வியா, பாவலர் பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் டி துரைமாணிக்கம். இயற்பெயரை பற்றி ஆல்ரெடி தாராபாரதி பற்றி கேட்டிருந்தாங்க, இங்கே வந்து பாவலர் பெருஞ்சித்திரனாரும் கேட்டிருக்காங்க. 10th புக்கில் தமிழ் கும்மி அப்படின்ற சாப்டரில் பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் மாணிக்கம் அப்படின்னு நூல்வேலியில் இருக்குது. இங்கே துரைமாணிக்கம். ஓகே, அப்போ துரைமாணிக்கம் வேற ஒரு புக்கில் இருக்கும், பழைய புக்கில் இருக்கும். சரிங்களா? ரைட்டு. என்னால் மாணிக்கம் தெரிஞ்சாவே போதும், ஏன்னா இந்த இடத்துல மாணிக்கம் அப்படின்ற பேரே இல்லை, ஆப்ஷன் டிக்கு மட்டும்தான் இருக்குது. சூப்பருங்க, ரைட்டு. அப்போ இதுவும் கலர் பாக்ஸ் தான். என்னங்க எல்லாமே கலர் பாக்ஸில் கேட்டால் எப்படி? அதுக்கு தான் கலர் பாக்ஸ் இல்லாமல் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 91வது கேள்வியா, ஆற்றில் விட்டு சென்ற ஓலைச்சுவடுகளை தேடி எடுத்து வந்தவர் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6th ஓல்டு புக்கில் தமிழ் தாத்தா ஊஎஸ்ஆ அப்படின்ற சாப்டரில் இதை பாருங்களேன். இதில் வந்து இது ஒரு அப்படியே இந்த கேள்வி டைரக்டாலாம் இல்லை, ஏன்னா ஆற்றில் விட்டு சென்ற ஓலைச்சுவடியை தேடி வந்தவர் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அது அந்த மாதிரி இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஓலைச்சுவடிகள் ஆற்றில் விட்டுட்டு போயிட்டாங்க, இவர் பின்னாடி போய் தேடி இருந்தாருன்னு ஒரு கதை மாதிரி இருக்கும். பட் இந்த கதையில் கடைசியாக ஊவே சாமிநாதன் சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஓலைச்சுவடி ஆற்றில்ன்ற கீவேர்டு இருந்தாவே ஊவே சாமிநாதர் அப்படின்னு சொல்லிடலாம், அது ஈஸி தான். சரிங்களா? பட் இது வந்து புக்குக்குள்ளே கேட்டிருந்தாலும் ரொம்ப ஈஸியான கேள்வி. கரெக்டா? ரைட். அதுக்கடுத்தது திராவிட மொழி குடும்பம் அநியாயத்துக்குங்க. எந்த கொஸ்டின் எடுத்தாலும் இப்போ 6 எக்ஸாம் வந்துச்சா, 6 எக்ஸாம்லையுமே கேட்டு வச்சுருக்காங்க. பின்வருவனற்றில் எம்மொழி தென் திராவிட மொழிகளில் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அதுக்கு ஆப்ஷன் ஏ கன்னடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா 9th நியூ புக்கில். இது பாருங்க, தென் திராவிட மொழிகள் தமிழ், மலையாளம், கன்னடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டில். ஸோ அதில் இந்த ஆப்ஷனில் கன்னடம் மட்டும்தான் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் ஏ கிளிக் பண்ணிடலாம். சரிங்களா, டிக் பண்ணிடலாம். ரைட்டு, இதுவும் கலர் பாக்ஸ் தாங்க. அடா கலர் பாக்ஸுக்கு இவ்வளோ டிமாண்டா? இப்போதாங்க, இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 கேள்வி பார்த்தாச்சு. இந்த 10 கேள்வியில் ஒரே ஒரு கேள்வி யூஎஸ்ஆ மட்டும்தான் கலர் பாக்ஸில் கேட்கல. அதாவது புக் பேக்கில் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். புது புக் எடுத்தால் நூல்வேலி அப்படின்னு இருக்கும் கலர் பாக்ஸ். இதே பழைய புக் எடுத்தால் கலர் பாக்ஸ்லாம் இருக்காது, நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புன்னு இருக்கும். இந்த நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு தான் இப்போ நூல்வேலியாக இருக்குது புது புக்கில். கரெக்டா, கிளியரா? ஸோ அப்போது நான் என்ன சொல்கிறேன், அப்போ இந்த மாதிரி நூல்வேலி சார்ந்த கேள்விகள் தான் 9 கேள்வி கலர் பாக்ஸில் இருந்து. ஒரே ஒரு கேள்வி யூஎஸ்ஆ மட்டும் உள்ளார கேட்டிருக்காங்க. கரெக்டா? கரெக்ட். அப்போது நம்ம இந்த சிலபஸில் இருக்கிற தலைப்பு புது புக்கில்னா இருக்கட்டும், பழைய புக்கில்னா இருக்கட்டும், எந்த புக்கில் இருந்தாலும் கலர் பாக்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. ஆமாம் தானே? ஆமாங்க. அதுக்கு அடுத்து தான் 5 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் கேட்டிருக்காங்க. நான் திருக்குறள்லாம் படித்து மொக்க போட விரும்பலை, அதனால் அப்படியே ஓவராலாக பார்த்துட்டு போயிடுவோம். 96வது கேள்வியா குறட்பாவின் அணியை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு அது என்ன அணி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, இந்த இருக்கிற திருக்குறள் அப்படியே 10th நியூ புக்ல கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரத்துல கொடுத்துருக்காங்க. இதுல இதை பாருங்களேன், அதுலயே அணி வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு பச்சை கலர்ல கொடுத்துருக்காங்களா? அப்ப ஆப்ஷன் பி எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஸோ இதுவும் புக்கில் இருந்து நேரடி தாங்க கேட்டிருக்காங்க. சூப்பர்ல, கரெக்டு. அதுக்கு அடுத்ததுங்க, அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்களேன், 94வது கேள்வி சரியான சீர் அமைப்பை பெற்ற குறளை கண்டறிக. ஸோ இது வந்து பார்த்தா எது சரியான சீர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க 7th நியூ புக்கில். இது பாருங்களேன், இந்த குறள் தான் கேட்டிருக்காங்க. இருள் தீர, இதெல்லாம் படித்தா எனக்கு வருமா? சரி, இருள் தீர எண்ணி செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் பர்ஃபெக்டாக இருக்குது. எது சரியாக இருக்குது? அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த திருக்குறளுக்கு முதல்ல நம்ம இது ஆல்ரெடி பார்த்தோம், இந்த அணிகள் ரிலேட்டடான ஒரு கேள்வி அப்பப்போ கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை நாங்கள் தெளிவாக அந்த 20 அதிகாரம் படிச்சுக்கணும் அப்படின்னு மட்டும் தெரியுதுங்க. ஏன்னா இதே மாதிரி மாறி மாறி அந்த சீர்களை மாறி மாறி கேட்டு எது கரெக்டாக இருக்குது அப்படின்னும் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 எக்ஸாம் கேட்டாங்க, இது ஒரு 3வது எக்ஸாம் கேட்டிருக்காங்க இந்த 6 எக்ஸாமில். ஏன்னா நம்ம பார்த்ததில்ல. சரியா? அப்போ நம்ம திருக்குறள் படிக்கும் போது இந்த லைனையும் சேர்த்து மக்கப் பண்ணணுமோ இல்லை புரிஞ்சு படிக்கணுமோ, ஆனால் தெளிவாக படிச்சுக்கணும். சரிங்களா? ரைட்டுப்பா. அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, 98வது கேள்வி அழுக்காறு என்பதன் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல் பொருள் மாதிரி கேட்டிருக்காங்க. 6th நியூ புக்கில் திருக்குறளில் இது பாருங்க, அழுக்காறுன்றது 2வது குறளில் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறாமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொருள். இங்கே போய் பார்ப்போம் இருக்குதா? அது பாருங்க, ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஸோ சொல் பொருள் கூட பார்த்தீங்களா திருக்குறளை எந்த அளவுக்கு நீங்கள் டெப்த்தாக படிக்கணும்னு. அதே மாதிரி 5 கேள்வியாக கேட்குறாங்க, நல்லாவே படிச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது 99வது கேள்வியாக பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் மாதிரி, அதாவது சரியான விடையை தேர்வு செய்தல் மாதிரி கொடுத்துருக்காங்க. விருந்தோம்பரின் முகம் எப்பொழுது வாடும் அப்படின்ற மாதிரி. இது எங்கிட்ட இருக்குன்னா 6th நியூ புக் பேக்கில் இருக்குதுங்க. பாரு, புக் பேக் கொஸ்டின் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. பாருங்க, சரியான விடையை தேர்வு செய்கின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டினாகவே இருக்குது, விருந்தோம்பரின் முகம் எப்பொழுது வாடும் அப்படின்னு. ஸோ இந்த ஆப்ஷனை கூட மாற்றாம அப்படியே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, நம் முகம் மாறினால். விருந்தோம்பல் முகம் வந்தோடனே வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்டா சந்தோஷமா வருவாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்டா ஏன்னா வேண்டாம் வெறுப்பா கூப்பிட்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? ரைட்டு ரைட்டு. அடுத்தது ஃபைனல் கேள்வி, 100வது கேள்வி, எதிர் சொல் தருக. ஒழுக்கம் அப்படின்றதுக்கு ஆன்சர் இழுக்கம். ஒழுக்கம் இழுக்கமா? ஓகே. ஆனால் இந்த எதிர் சொல் மட்டும் இல்லவே இல்லைங்க. ஏன்னா இந்த ஒழுக்கம்ன்றது ஒழுக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்தில் வந்துடுது. நான் என்ன பண்ணிட்டேன், பழைய புக்கில் எங்கெல்லாம் ஒழுக்கம் இருக்குதோ அங்கெல்லாம் எடுத்து பார்த்தேன். இங்கே வந்து ஒழுக்கத்துக்கு இலக்கண குறிப்பு கூட தொழிற்பெயர்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் எதிர் சொல் இல்லை. அதே மாதிரி புது புக்லையும் இங்கே பாருங்க, ஒழுக்கம் அப்படி ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் அதுக்கு பொருள் தான் இருக்கே தவிர
எதிர் சொல் இல்லை. மேபி நீங்கள் எங்கேயாவது புக்கில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, எந்த ஏரியான்னு நாங்களும் அப்டேட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு இல்லை, நீங்கள் ஒன்றா செக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மேபி கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சிருந்தா நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 7/3/2026 அன்னைக்கு நடந்த எக்ஸாமோட 6 எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. 6 எக்ஸாமில் யூனிட் 7 வந்து பார்த்தீங்கன்னா 15 கேள்வி புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க. சரிங்களா? அது மட்டும் தெளிவாக தெரியுது. அப்போ இதில் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுதுங்க. என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், திருக்குறள் 5 கேள்வி கேட்குறாங்க, அறநூட்கள் 2லேருந்து 3 கேள்வி கேட்குறாங்க, திராவிட மொழி குடும்பத்திலேருந்து 1லேருந்து 2 கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து உவே சாமிநாதர், தேவநேய பாவனர், பாவலர் பெருஞ்சித்திரனார், ஜி போப்பு, வீரமாமுனிவர், இந்த 5 பேரில் கண்டிப்பாக 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு பேராக பிரிச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன், தாராபாரதி, முடியரசன், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், அதுக்கப்புறம் நாமக்கல் கவிஞர், இவங்கெல்லாம் ஒரு பேர். நான் இதை பற்றி ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு தரேன். பட் இப்போதைக்கு ஓவராலாக நம்ம சொல்லுவோம். சரிங்களா? பாவேந்தர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன், அதுக்கடுத்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், முடியரசர், நாமக்கல் கவிஞர், இதில் கண்டிப்பாக ஒரு கொஷின்ங்க. அதே மாதிரி டி.கே. சிதம்பரனார், தவந்திரு கண்ணக்குடி அடிகளார், அதுக்கப்புறம் வந்து என்ன தலைப்பு, தமிழ் ஒலி, உருத்திர கண்ணனார், ஜி வா ஜெகநாதன், இதில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. நீங்கள் ஒன்றா பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத், வேலு நாச்சியார், இவங்களாம் ஒரு பேர், இதில் ஒரு கொஷின் கேட்பாங்க. நான் உங்களை குழப்ப விரும்பல, இதுக்கு நான் லிஸ்ட்டு போட்டே உங்களுக்கு தரேன். இந்த 15 கேள்வி 5 கேள்வி திருக்குறள் போனால் 10 கேள்வி எதை படித்தா எவ்வளோ கொஷின் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ப்ளூ பிரிண்ட் தரேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாவே அசால்ட்டாக இந்த யூனிட்டை ஹேண்டில் பண்ணிடலாம். சரிங்களா? சரிப்பா, இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் இருக்கும். அது கீழே பிடிஎஃப், ஆமாம் எல்லாரும் போய் முதல்ல பிடிஎஃப் தான் பார்க்குறீங்க, அதனால் அந்த பேர் வேணாம். சரிங்களா? அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், யூனிட் 7. அதான். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, முதல்ல வீடியோ பார்க்கும்போது பிடிஎஃப் இருக்குப்பான்னு வீடியோ பார்க்கறதில்ல, அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு போயிடுறீங்க. நான் கஷ்டப்பட்டு படிக்கிறது வேஸ்ட்டாக போகுது இல்லை. அதனால் யூனிட் 7 அப்படின்னு எழுதியிருப்பேன் இங்கிலீஷ்லேயே. சரியா? யூனிட் 7 சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது, ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும். அதில் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு சொல்லிட்டு நேராக டவுன்லோடுன்னு ரெட் கலரில் இருக்கும். அதை டச் பண்ணுங்க. அதை டச் பண்ணால் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயே டைமர் ஓடும் 10, 9, 8ன்னு. 10 செகண்டுக்கு அப்புறம் ரீடைரக்ட்னு காமிக்கும். அந்த ரீடைரக்ட்னு வந்துருச்சுனாவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். உங்கள் நோட்டிஃபிகேஷனும் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. சரிங்களா? அப்படியே அங்கே மேலே நோட்டிஃபிகேஷன் தெரியும், நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி காட்டும். அப்படி இல்லைனா உங்கள் மொபைல் கேலில் இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த யூனிட்டும் இதே மாதிரி எந்த புக்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ப்ளூ பிரிண்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும், கூடவே வரணும், அரசு வேலையோடு போகணும். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.